ஒரு சாதகத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்களே இப்போல்லாம் நெட்டில் பார்த்துக்கிறாங்கள. சாஃப்ட்வேர் வச்சுக்கிறாங்க. சாஃப்ட்வேர் வச்சு நெட்டில் பார்க்குறாங்க. என்னென்னா நான் வாழ்க்கையில் செய்ப்பேனா ஒரு சோசியர் சொன்னார், 2ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் இருக்குது, 2ஆம் இடங்கிறது தனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார், இப்படிலாம் சரியில்லாத கிரகம் இருக்குது தம்பி, நீ செய்கிறது சிரமம் தான், கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி பல தடவை அவர்கிட்ட போய் நிறைய தடவை இப்படி தான், என்னடா மறுபடியும் இப்படியே சொல்கிறாருன்னு எங்கள் அம்மா போய் பாட்டு வந்துச்சுங்க. அம்மா பாட்டு வந்தோடனே அப்புறம் நானும் போனேன். என்கிட்ட இப்படி தான் சொன்னார். அதாவது வந்து தனஸ்தானம் அடி வாங்கியிருக்கு, தனஸ்தானத்தில் சனி இருக்கார் 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல பொதுவாக இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா 2ஆம் இடத்துல சனி இருக்குது, ராகு கேது இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ சரியில்லாத கிரகம் 2ஆம் இடத்துல இருந்தால் நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கு சில விதிமுறை இருக்குது. அப்படி தான் வரும். 2ஆம் இடம் 11ஆம் இடம் வந்து கெட்டு போகக்கூடாது, நல்லா நல்லதாக சுப கிரகம் இருந்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி விலக்கு. அப்போ அவர் சாதத்தில் 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். அப்போ 2ஆம் இடங்கிறது தனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கார், நீ வருமானத்தில் சம்பாதிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பொண்ணு குடிக்க சம்மந்தி வீடு உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோ பக்கத்தில். அப்போ எது சம்பாதிக்க முடியாத பயனாட்டு இருக்குது, சம்பாதிக்க வழி இல்லாத பயனாட்டு இருக்குது. சாதத்தில் சோசியரை சொன்னாங்க, நாங்கள் ஒரு விதமாக போனால் அந்த பையன் சாதத்தை பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்களும் இருந்து கேட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தி வீடு சொல்லுவாங்க. அப்படிலாம் வந்து ஒரு சாதகரை வந்து தப்பான முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அந்த சாதகரை சகிக்க மாட்டார், சம்பாதிக்க முடியாது, ரொம்ப நொடிச்சு போயிடுவார், தொழில் பண்ணாலும் நொடிச்சு போயிடுவார், சம்பளத்துக்கு போனாலும் இந்த சம்பளத்தில் நிலையாக இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம இந்த தப்பான முடிவு சொல்லக்கூடாது. சம்பளங்கிறது 6ஆம் இடம், சொந்த தொழிலுக்கு 10ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் கெட்டு போகும்போது உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தப்பான கருத்து சொல்லக்கூடாது. சரி, அவர் செய்ப்பாரியா, பல கோடி சொத்து இருக்குது, பல கோடி செய்ச்சிட்டு இருக்கிறார், எப்படி அது சாதகம்? இப்போ 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 11ஆம் இடம் கெட்டு போச்சு, 10ஆம் இடம் கெட்டு போச்சு, தொழில் பண்ண முடியாது, 6ஆம் இடம் கெட்டு போச்சு, சம்பளத்துக்கு போக முடியாது, எப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரு சாதகத்தை எடுத்தோடனே வந்து தப்பான பதில் சொல்லக்கூடாது. எப்படி தப்பான பதில் சொல்லக்கூடாது? ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடம் கெட்டு போச்சு, அப்போ நீ சொந்தமாக தொழில் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? சரி, அது விடுங்க. 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 2ஆம் இடத்துல வந்து சனி ராகு கேது இந்த பாவகிரகம்லாம் 2ஆம் இடத்துல இருக்குது. சுகஸ்தானத்தில் 2ஆம் இடம், சுகஸ்தானங்கிறது 4ஆம் இடம். 2ஆம் இடத்துல வந்து 2ஆம் இடம் தனம் கொடு வருமானத்துக்குள்ளே ஸ்தானத்தில் வந்து இந்த பாவகிரகனால நீ சம்பாதிக்க முடியாது, முன்னுக்கு வர முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. 6ஆம் இடம் சரியில்லாமல் கெட்டு போயிருக்குன்னா 6ஆம் இடம் உத்தியோகம், வேலை, அடிமை தொழில் அது கெட்டு போச்சு. நீங்கள் நிரந்தரமாக ஒரு கவர்மெண்ட் வேலையோ தனியாரோ ப்ரைவேட்டு நீ பண்ண முடியாது, வேலைக்கு சம்பளத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. செய்கிறதுக்கு பல வழி இருக்குது. ஒரு சாதகத்தில் வந்து பல ரூட்டில் வந்து அந்த சாதகரை செய்க்க வச்சிடும். நம்ம சொல்லுவோம் செய்க்க முடியாது, தோற்றுட்டு போவ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் செய்ச்சிருப்பார். அவர் சொல்லுவார், இல்லைங்க நமக்கு ஒரு 3 கோடி ரூபாயில் சொத்து இருக்குதுங்க, இப்போ கூட ஒரு 1 கோடியில் ஒரு அட்வான்ஸ் போட்டுக்கிறேங்க, அடுத்த வாரம் நான் எழுத போகிறேங்க, பார்த்தேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்ம சாதகத்தை பார்த்து 2ஆம் இடம் சரியில்லை, 10ஆம் இடம் சரியில்லை, 6ஆம் இடம் சரியில்லைப்பா, நீ சம்பளத்துக்கு போனால் சுத்தப்படாது, 10ஆம் இடம் தொழில் சொந்தமாக பண்ணாலும் சுத்தப்படாது, 2ஆம் இடம் வருமானமே வராது, குடும்பம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்குன்னு சொல்கிறோம்னு வச்சுக்க. சாதகத்தில் அவர் நல்ல பல கோடிக்கு சொத்தோடு இருக்கார். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு அட்வான்ஸ் போட்டு வர்றாரு, அடுத்த நிலம் எழுதுறது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம். இது எப்படி? 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் புதன் இருந்தாலும், 9ஆம் இடத்துல குரு இருக்கார், 9 கூடிய சொல்லப்படுது, 9 கூடையவன் 9ஆம் இடத்துக்குடையவன் 5ஆம் இடத்துல இருக்கார், 9 கூடிய 5ல் இருக்கார், 9ஆம் இடத்துல குரு, புதன் பார்க்குது, புதன் 9ஆம் இடத்துல இருக்குது, குரு பார்க்குது. கோடீஸ்வரனுங்க, பல கோடிக்கு அதிபதி. 9ஆம் இடத்துல இந்த கிரகம் சுபகரம்லாம் இருக்கும்போது நல்ல, நீங்கள் 2ஆம் இடம் 2ஆம் இடம் சரியில்லைங்க, 10ஆம் இடம் சரியில்லை, 6ஆம் இடம் சரியில்லை, 4ஆம் இடம் சுகசானே சரியில்லைங்க, 4ஆம் இடம் சரியில்லைங்க, சந்தோஷம் சுகமாக இன்னி இருக்க முடியாது நம்ம சொல்கிறோம். ஆனால் 9ஆம் இடம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே தூள் பறக்கும். அதை விட இன்னொன்று சாதத்தில் பார்க்கலாம். லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாருங்கள், 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் பார்க்குறங்க, 3ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம், அதுக்கு 9ஆம் இடம் பாருங்கள், அந்த இடம் வலுத்திருக்கும், அந்த இடம் செய்க்கும். இதாங்க சாதகம். ஒரு இடத்துக்கு 9ஆம் இடத்துல பாருங்கள், சுபகரம் இருக்கா, சுபகரம் பார்க்குதா? இப்போ 9ஆம் இடத்துல குரு இருக்குது, புதன் பார்க்குறாரு, சரிங்க, 9ஆம் இடத்துல புதன் இருக்கார், குரு பார்க்குறாரு, அவர் செய்ச்சிடுவார்லவா, பல கோடி பல கோடிக்கு சொத்துக்கள் சேர்த்துடுவார்லவா. இதாங்க சாதகம். 12 பாவம் கெட்டு போனாலும் லக்கணமும் 9ஆம் இடம் வளர்த்து நல்லா இருந்துச்சுனால வாழ்க்கையில் சேர்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். மற்றவங்களுக்கு என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன், வாழ்த்து.